அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நான் ஒரு செய்தியை குறிப்பிட்டேன். அதற்கு அருமையான நண்பர்கள் என்னோடு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். உங்களைப் போல பிரசங்கித்தால் அப்படி வாழ முடியுமா? நாம் பாவமான உலகத்தில் இருக்கிறோம். எல்லா இடத்திலும் நாம் சற்று அட்ஜஸ்ட் செய்து தானே வாழ வேண்டும். யோதனை போல கிரேக்கனை போல எப்படியாவது ஆதாயப்படுத்திக் கொள்ள அந்த ஃபங்க்ஷனில் சென்று அவர்களைப் போல இருந்தால் தானே முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்தின்படி நான் அப்படி குறிப்பிடவில்லை. அவர்களைப் போலவே இருந்து நம்மை யார் என்று அவர்களை அறியாமல் நாம் அவர்களை விட மிகவும் குறைந்தவர்களாக இருக்கக்கூடாது. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் செய்தியை சொல்லியிருந்தேன். இந்த மக்களுக்கு இது புரியவில்லை. ஒருவேளை அது முடியாதுதான், நம்மால் அது முடியாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். யாரால் முடியும் தெரியுமா? இங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். இவையெல்லாம் நாம் அறிந்து எப்பொழுதும் நம்மை குறித்து நாம் அந்த எண்ணத்திலே இருப்போமானால் நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். ஆகவே தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல என்று சொல்லி இன்னொரு வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கோம் என்ற நிச்சயம் இருந்தால் நம்மால் முடியும். தேவன் அதை முடிக்க வைக்க உதவி செய்வார். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே சாட்சியாக இருக்க முடியும். ஆகவே எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் ஒரு கனியுள்ள கிறிஸ்தவனாக, ஒரு சுவையுள்ள கிறிஸ்தவனாக, ஒரு ஆகாரத்தை கொடுக்கிற அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு மருந்தாக ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவனாக தேவன் நம்மை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ, வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.